ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது நம்ம ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கிராடரி ஸ்கொயர் சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே தான் நம்ம இன்றைக்கி போயிருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது. அங்கே வந்து காரை வந்து கீழ் ஃப்ளோரில் பார்க் பண்ணிவிட்டு அதே ஸ்கொயருக்கு வந்து மேலே நம்ம லிஃப்ட்டில் வந்தோன்னா இங்கே வந்து ஹோம் ஆஃப் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆட்ஃபட் சண்டேன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு கிராடரி ஸ்கொயரில் அங்கே ஒரு ஷாப் இருக்கும். நாங்கள் உள்ளே போனால் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சுற்றி பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் அங்கே வந்து இந்த சாக்லேட்டை ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. சரி, நாமளும் அந்த கூட்டமாக லைனில் நின்று போய் எப்படி தான் அந்த ஆட்ஃபட் சாக்லேட் சண்டே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டத்தில் நிற்கிறோம். முன்னாடி ஒரே க்யூ. பார்த்தா இந்த பக்கமும் நவரும் இல்லை, இந்த பக்கமும் நவரும் இல்லை. சரி, அதுக்குள்ளே ஒரு 360 டிகிரியில் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு நம்ம திரும்பும்போது ஒருத்தவங்க க்யூட்டாக நம்மளை பார்த்து வேறு சிரித்தாங்க. நம்மளும் நம்ம சார்பாக ஒரு ஸ்மைலை போட்ட அப்பாடா ஒரு வழியாக உள்ளே வந்துட்டு கார்டை எடுத்து இப்போ ஒரு பெரிய டவுட்டு, இதை ஆர்டர் பண்ணலாமா. சரி, ரெண்டுமே வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ஃபட் சண்டேவோட ஒரு ப்ரௌனி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ண நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தோம். திருப்பியும் ஒரு லைன். ஃபைனலி இது நம்ம டர்ன் ஆர்டர் பண்ணுறதுக்குன்னு கூப்பிட்டாங்க. நம்ம போய் அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து இந்த ஆர்டர் டோக்கனை கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் உட்காந்துக்கோங்க, உங்கள் டேபிளுக்கே அவங்க எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் சரி டேபிள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடலான்னு முற்றி பார்க்குறோம். டேபிள் எங்களுக்கு கிடைக்கல. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம் அங்கே நின்றுட்டு, எப்போ தான் டேபிள் கிடைக்குதோ அப்போ போய் அங்கே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா சுற்றி அந்த சாக்லேட் இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருந்தோம். அப்போ பார்க்கும்போது அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட், டிஃப்ரெண்ட் மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அது கூட க்யூட்டாக அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஐயா ஜாலின்ற மாதிரி ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு. அங்கே தான் நம்ம இப்போ போய் உட்கார போகிறோம். கிராடலி சாக்லேட் மேனுஃபேக்சர் அண்ட் சோடா ஃபவுண்டைன். கிராடலி சாக்லேட் தயாரிக்கும் முறையை வந்து டொமிங்கோ கிராடலின்றவர் 1852 கண்டுபிடிச்சாரு. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காஃபி பீன் ரோஸ்டர்ஸ். இந்த காஃபி பீனில் இருந்து யூனிக் சாக்லேட் ஃப்ளேவரை கொண்டு வரது தான் இந்த ஸ்டெப். ஸ்டெப் 2 வந்து சாக்லேட் மில்ஸ். இந்த 3 டயர் மில்ஸில் இருந்து கோகோ பீன்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி மெல்ட் பண்ணி அதிலிருந்து வர லிக்விடை தான் சாக்லேட் லிக்கர்னு சொல்லுவாங்க, இல்லைனா அன்ஸ்வீட்டன் சாக்லேட். ஸ்டெப் 3 வந்து மெலாங்கர். இதில் வந்து கிரைனட் ரோலர்ஸில் சாக்லேட் லிக்கரை மிக்ஸ் பண்ணி அதோட ஓல் மில்க் பவுடர், சுகர், வெண்ணிலா, அடிஷ்னல் கோகோ பட்டர் சேர்த்து சாக்லேட் தயாரிக்கலாம். ஸ்டெப் 4 வந்து கான்சேக். இந்த கான்சேக் டெக்னிக் தான் ஃபைனல் ஸ்டெப் சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸில். இதில் சாக்லேட்டை ஸ்மூத் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஃப்ளேவர், டெக்ஸ்டர்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் வந்து டெம்பர் பண்ணி டெபாசிட் பண்ணி வைப்பாங்க வேரியஸ் சைஸ் மாடல்ஸில். தடா, இதுதான் நம்ம சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸ். எங்கள் ஆர்டர் வரத்துக்கு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. எப்போ வருமோன்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருந்தபோது ஃபைனலாக எங்கள் ஆர்டர் எங்கள் டேபிளுக்கு வந்துடுச்சு. நான் ஆர்டர் பண்ண ஆட்ஃபட் சண்டேவும் அதுக்கப்புறமா ஆனந்த் அவங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ணாங்க. அது ரெண்டும் வந்துடுச்சு ஃபைனலி. பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. எப்போ தான் இந்த வீடியோ எடுத்து முடிப்பாங்க, நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டெக்னிக்கெலாம் வேறு நான் பண்ணா நைஸ். எம்மியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உனக்கும் வேணுமா? நான் ஆனந்துக்கு ஆஃபர் பண்ணுறேன். ஆட்ஃபட் சண்டேவை வந்து ஃபுல்லாலாம் முடிக்க முடியல எங்களால், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் திகட்டுது கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு. ஸோ அதனால் நாங்கள் மீதியை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம், அடுத்த நாள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஓவர் ஸ்வீட். அடேங்கப்பா, எவ்வளோ சாக்லேட்ஸு! இவ்வளோ சாக்லேட்டு நான் வாழ்க்கையில் இப்போ தான் நான் பார்க்குறேன், அதுவும் இவ்வளோ வெரைட்டியில். எனக்கு பிடிச்ச வெரைட்டி சாக்லேட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மெயினாக நட்ஸு, அந்த ஆல்மண்ட் போட்டது, ஏசல்நட் போட்டது, இந்த மாதிரி நட்ஸ் போட்டது தான் எனக்கு பிடிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ரொம்ப வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸுங்க, எல்லாம் அசார்ட்டட் சாக்லேட்ஸ் நிறைய இருக்குது. சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே சாக்லேட்ஸ் தான். அப்பா முடியலடாப்பா, எப்போ தான் எடுத்து முடிப்போமோன்னு இருந்துச்சு. இந்த இவ்வளோ வெரைட்டி சாக்லேட்ஸ் யாராவது சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்லைனா எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு கூட என்னால் யோசிக்க முடியல. அவ்வளோ வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் இருக்குது எப்பா. அதுக்கப்புறமா க்யூட்டாக அங்கங்கே பொம்மைங்க, சின்ன சின்ன பாக்ஸில் வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி சாக்லேட் கிஃப்ட் செட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ
எனக்கு இதில் பிடிச்சது வந்து ரோஸ்டட் ஹேசல்நட், என்னோடய ஃபேவரட் சாக்லேட். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே கிஃப்ட் பேக்ஸ். உங்களுக்கு யாருக்காவது gift கொடுக்கணுன்னா இதை அப்படியே பேக்காக வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் gift கொடுக்கலாம், இல்லைனா பாக்ஸஸ் மாதிரி gift கொடுக்கலாம். நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தானுங்க பேக் பண்ணி, அசார்ட்டட், லைக் ஒரே சாக்லேட் ஃப்ளேவர், ஒரே ஃப்ளேவர், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ தட் யூ கேன் gift டு someone else. வெளியே க்யூட்டாக அழகான வாட்டர் ஃபவுண்டெயின் இருந்துச்சு. அதை சுற்றி செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிராடலி ஸ்கொயருக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் நிறைய இருந்துச்சு. அதை தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் அப்படியே நடந்து உள்ளே போகும்போது இங்கே பிக்னிக் மாதிரி எல்லோரும் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படம் பேர் எனக்கு தெரியல, ஆனால் எல்லோரும் உட்காந்துட்டு அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நாங்களும் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டோம். வீடியோ அப்படியே எடுக்கிற ஆர்வத்தில் முன்னாடி திரும்பி பார்த்தா காணோம் ஆனந்த. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் எங்களுக்கு சூனியர்ஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனந்துக்கு வந்து ஷார்ட் கிளாஸ் கலெக்ட் பண்ணுறது ஒரு ஹாபின்னே சொல்லலாம், அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யூனிக்காக ஏதாவது க்யூட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதை வாங்கி என் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைப்பேன். So cute. இந்த கடையில் வந்து க்யூட்டாக நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. சரி, விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா $32. இந்தியன் காசுபடி 2500 ரூபாய். அவ்வளோ சின்ன பொம்மை. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னொரு பொம்மை வந்து அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம இதோட ரேட்டும் நம்ம பார்த்துடலாம். அந்த பொம்மை தான் நம்மளுக்கு அவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு. இது கம்மியாக தான் இருக்குன்னு பார்த்தா $12. 1000 ரூபாங்க. 1000 ரூபா. என்ன பண்ணிட்டுருக்க? என்ன பண்ணிட்டுருக்க? சின்ன குழந்தைன்னு நினப்பு. அது மேக்னெட்டா கையில் இருக்குது. This has magnet. Nice. So $25. Magna Taba பேர். ஓகே. ஓ, பின்னாடி
ஏய் ஆனந்து, இன்னும் எவ்வளோ நேரம்டா? ஏதோ மலை ஏறுற மாதிரி இருக்கு. அந்த ரோடு எண்டு தெரியுது, அது வரைக்கும் தான். இதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்ட்ரீட்டை பார்க்க போகிறோம்? லம்பார்ட் ஸ்ட்ரீட். லம்பார்ட் ஸ்ட்ரீட்டா? ஓகே, அப்படி என்னதான் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக எல்லா வீட்லேயும் அந்த டெக்கா கொஞ்சம் தூரத்தில் இருக்க பாருங்க ஒரு பிரிட்ஜு, அங்கே தான் நம்ம போகணும். ஓகே, ஜூம் பண்ண நல்லா வரல. ஸ்லாண்டிங்கில் கட்டி வச்சுருக்காங்க வீடு, அழகாக இருக்கு. ஆத்தி எவ்வளோ பெரிய ஸ்லோப்பு, இன்னும் வேற இவ்வளோ மேலே ஸ்லோப். நிறுத்திட்டான், நம்ம இங்கே நிற்க கூடாது. ஏறோன்ட்டு நினச்சினேன். பாவமே, ஏ ரெண்டு கேபிள் கார். ஓகே, இந்த வியூவை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே வீட்டு வளைஞ்சு 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 போகுமா? இந்த கார் எப்படி போதோ பாருங்க. இது நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். அநியாயத்துக்கு மூச்சு வாங்குது. சரி சரி, கிராஸ் பண்ணி கீழே போயிட்டு கீழே மேலே பார்த்தா இது இந்த ரோடு தெரியும். வாங்க இருங்க இருங்க. பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு. காணாம போச்சு. ஏதோ வியூவாக பார்க்க நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. உமா கண்ணு தெரியல, நான் வீடியோ ஆஃப் பண்ணி. ஒன்று தான் வருது. இப்போ நம்ம பார்க்க வந்த இடமே இந்த இடம் தான், இந்த வளைவாக கீழே போகிறது. ஓகே, இந்த இடத்த தான் நாங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ மவுண்டெயின் மாதிரி ஏறணும். எஸ், இதுதான் அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஊரில் ரோடு ரவுண்ட் ரவுண்டாக லைக் கொடைக்கானல் ஊட்டிலலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க போட்டு வச்சுருக்காங்க சென்டர் ஆஃப் தி சிட்டியில். இவங்களுக்கு அது பெருசாக இருக்குது. ஓகே கூல். இது ஹிஸ்டாரிக் பிளேஸ்ன்னு வேறு எங்களை கூப்பிட்டு வந்து வேறு காமிக்கிறேன் நீ. ரொம்ப நேரம் ஆகுமா வர்றதுக்கு? ஏ பஸ்ஸா வருது, வேன் மாதிரி ஏதோ வருது. கூப்பிடு வேணாம். அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது கேலியோட ட்ரேட்மார்க் வேன் இது. அப்படியா? ஆமாம்,